ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய துவங்கும் எந்த விஷயத்துக்கும் அபரிமிதமான உழைப்பு தேவைப்படும். ஆனால் சில காலத்திற்கு பின் அதுவே வழக்கமானதாகிவிடும். ஆனால் அவ்வாறு வழக்கமாவதற்கு முன் நம் உள்ளமைப்புக்குள் நாம் உண்மையிலேயே ஒரு உயிரி கடிகாரத்தை நிறுவ வேண்டும். 7 மணிக்கு தியானம் என்றால் 7 மணிக்கு தியானம், காலை தியானம், மாலை சுத்திகரிப்பு மற்றும் இரவு நேர பிரார்த்தனை. இந்த 3 விஷயத்தை கடைபிடிங்கள். இதுதான் வாழ்க்கை. அது உங்கள் வெளிப்புற வாழ்க்கையின் உயிரோட்டமாக விளங்கப் போகும். ஒரு அக வாழ்க்கையை உருவாக்கும். நீங்கள் அந்த அகநீரோட்டத்தை, அக வாழ்க்கையை சரியாக பராமரித்து வரும் பட்சத்தில் வெளிப்புறத்தில் நீங்கள் விரும்பும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் எல்லா விதமான விஷயங்களையும் செய்யலாம். ஷேக்கினவுத் கான், கடவுள் அவரை ஆசீர்வதிப்பாராக, அவர் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியுள்ளார். நான் இனாவுத் கானின் இன்னர் லைஃப் என்ற புத்தகத்தை உங்களுக்கு மிகவும் பரிந்துரைக்கிறேன். அவர் இந்தியாவின் முன்னோடி சூஃபி ஆவார். பரோடாவில் பிறந்தவர். பிற்காலத்தில் ஐரோப்பாவிற்கு பயணம் செய்தார். பின்னர் அமெரிக்கா சென்று கிழக்கின் செய்தியை பரப்பினார். அது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த செய்தி. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நம் அக வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான். வெளிப்புறத்தில் நம் அனைவருக்கும் பல்வேறுபட்ட வண்ணமயமான வாழ்க்கை உள்ளது. ஆனால் உள்ளே அந்த நிலையான ஒன்று தூய்மையாகவும் எளிமையாகவும் நம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் இருக்க வேண்டிய தூய்மை மற்றும் எளிமை அனைவருக்கும் பொதுவானது. இதுவே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் சக்தியாக இருக்க வேண்டும். மேலும் அக மற்றும் புற வாழ்க்கையை சமன்படுத்த முடிந்துவிட்டால் பின்னர் வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்றவராவீர்கள். மேலும் நீங்கள் வாழ்க்கையில் தேர்ச்சி பெற்ற பிறகு மீண்டும் இங்கே திரும்பி வராதீர்கள் என்று இந்துக்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் தேர்வில் தோல்வியடையவில்லை. இல்லையென்றால் நீங்கள் தேர்ச்சி பெறும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாழ வேண்டும். எனவே இந்த 3 விஷயங்கள் மிகவும் முக்கியமானதாகும். நாம் எப்படியாவது இவற்றை உறுதியான பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இது நம்மை சார்ந்தவர்களில், கணவரில், குழந்தைகளில், உறவினர்களில், நண்பர்களில் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பாருங்கள். இது நம் வீடுகளில் ஒரு சூழலை உருவாக்குகிறது. மேலும் குழந்தைகள் நம்மிடமிருந்து பல்வேறு அதிர்வுகளை ஈர்த்து கொள்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நம்மிடம் இருப்பதை அவர்கள் ஈர்த்து கொள்கிறார்கள். என்னவெல்லாம் நம்மிடம் உள்ளதோ அவற்றை அவர்களுக்கே தெரியாமல் உள்ளீர்த்து கொள்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் பெரிதாக பேசியிருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்கள் பிரசன்னம், உங்கள் உடல் மொழி, உங்கள் உள்ளுணர்வுகள், மேலும் நாமே உணராத பல விஷயங்கள் கூட அவர்கள் உணர்கிறார்கள். நாம் என்ன விஷயத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் அல்லது பின்னால் நமக்கு என்ன நடக்கலாம் என்பதையெல்லாம் உணர்கிறார்கள். மேலும் எனக்கு இந்த ஒரு விஷயம் மிகவும் உற்சாகத்தை தருகிறது. அதாவது நாமே கூட நம் விஷயத்தை உணர்வதற்கு முன் எப்படி இன்னொருவரால் உணர்ந்தறிய முடிகிறது? இவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கிறார், இவர் மிகவும் பதற்றமாக இருக்கிறார் என்று வேறு யாரோ ஒருவர் உணர்கிறார். ஆனால் நீங்கள் அதை உங்களுக்குள் அது வெடித்துவிடும் வரை அறியாமல் இருக்கிறீர்கள். ஆனால் நமது உள்முகத் தோட்டம் அமைதியாக இருந்தால், அழகாக, வாசனையாக இருந்தால் நமக்கே தெரியாமல் அது அந்த அழகை பரவ விடுகிறது. நாம் அதை அறிந்து கொள்ள அதை உணர வேண்டும் என்பதில்லை. நாம் கிட்டத்தட்ட இயற்கையாகவே ஆகிவிடுகிறோம். பூக்களைப் போல நாம் அழகையும் மனத்தையும் சிரமப்படாமல் பரவ விடுகிறோம். ஆனால் நாம் இந்த இயல்பான நிலைக்கு வருவதற்கு முன்னால் துவக்கத்தில் நிறையவே சிரமப்பட வேண்டியுள்ளது. ஆரம்பத்தில் நீங்கள் செய்ய துவங்கும் எந்த விஷயத்துக்கும் அபரிமிதமான உழைப்பு தேவைப்படும். ஆனால் சில காலத்திற்கு பிறகு அது இயல்பாக நடக்கிறது. அது நமக்கு இயல்பாகுவதற்கு முன் நிஜமாகவே அந்த உயிரி கடிகாரத்தை நமக்குள் நிறுவ வேண்டும்.